அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று உன் அம்மா நான் உனக்கு ஒரு வரத்தை தர வந்திருக்கின்றேன். யார் தடுத்தாலும் சரி, ஏன் நீயே தடுத்தாலும், இந்த அம்மா எனக்கு இது வேண்டாம் என்று சொன்னாலும் சரி, இன்று இரவு 12 மணிக்குள்ளாக உன்னுடைய இல்லத்திற்குள் நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயம் நடந்தே தீரும். உனக்கு விருப்பம் இருக்கின்றதா, விருப்பம் இல்லையா என்று யாரும் உன்னிடம் அனுமதி கேட்க வரவில்லை. நான் நடத்த நினைப்பதை நடத்தி கொடுக்க போகின்றேன் என்றுதான் இந்த அம்மா உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நீ கேட்கின்ற சில விஷயங்கள் உன் வாழ்க்கையாக மாற வேண்டிய நேரம் வந்து கொண்டு இருக்கின்றது. சில விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நீ ஏற்றுக்கொண்டால்தான் உனக்கான சந்தோஷங்கள் முழுமையாக உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். அப்பேற்பட்ட இந்த நேரத்தில் நீ உன் வாழ்க்கையில் அடைகின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரே இரவில் உன் அம்மா நான் உனக்கு முடிவை கட்டிவிடுகின்றேன் என்றால் அதை எப்படி என் குழந்தை நீ வேண்டாம் என்று என்னிடத்தில் சொல்ல முடியும்? சில விஷயங்கள் சில குறிப்பிட்ட நாட்களில் நடக்கும்போது சற்றென்று அது உன் வாழ்க்கையில் ஒரு உச்சத்தை தொட்டுவிடும். சற்றென்று ஒரு அதிரடி விருப்பத்தை அது ஏற்படுத்திவிடும். அப்படி ஏற்படுத்தும் பொழுது உன் வாழ்க்கையில் உருவாகின்ற சில பிரச்சனைகள், அதைத்தான் உன்னால் சமாளிக்க முடியாது. ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்றால் ஏதேனும் ஒரு பின்விளைவுகள் அதனால் ஏற்படத்தான் செய்யும். அதை சமாளிக்கின்ற மனப்பக்குவத்தோடு என் குழந்தை நீ எப்பொழுதுமே இருக்க வேண்டும். இத்தனை காலம் அனுபவித்த வேதனைகள், இத்தனை காலம் அனுபவித்த சோதனைகள் என்று எல்லாமே உன்னை எங்காவது ஒரு வாழ்க்கைக்குள் கொண்டுவிட தள்ளி செல்லத்தான் செய்கின்றது. ஆனால் என் குழந்தை, எந்த குழிக்குள்ளும் விழுந்து விடாமல் உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றி விட வேண்டும். உன் வாழ்க்கையை நீ உனக்காக வைத்து கொள்ள வேண்டும். யாரும் என்னவும் செய்துவிட்டு போய்விட உன் வாழ்க்கை ஒன்றும் விளையாட்டு களமல்ல என் பிள்ளையே. அதனால் நீதான் உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று நான் உன்னை பாதுகாத்து நிற்கின்றேன். இந்த அம்மா உனக்கு பாதுகாவலாக நிற்கும் பொழுது நான் செய்ய நினைக்கின்ற விஷயத்தை உன் வாழ்க்கையில் செய்யவிடத்தானே செய்தேன். இந்த அம்மா ஒரு முடிவோடு தான் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் இதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று ஒரு முடிவை எடுத்துவிட்டு தான் வந்திருக்கின்றேன். உன்னுடைய கண்ணீரையும் கண்டு இந்த அம்மா ஒரு நாளும் வேடிக்கை பார்த்தது கிடையாது. உன் வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு நல்லதொரு தீர்வினை கொடுத்துவிட வேண்டும் என்று நான் ஓடோடி வந்து கொண்டுதான் இருக்கின்றேன். இந்த அம்மா வெள்ளை குதிரை மீது ஏறி கையில் வீச்சருவாள் உன் இல்லத்திற்கு வாசல் நிற்பதை கண்டவுடன் உன்னை தாக்க வந்த எத்தனையோ துரோகங்களும், உன்னை அழிக்க வந்த எத்தனையோ சோகங்களும் செய்வினைகளும் உன் இல்லத்தை விட்டு ஓடி இருக்கின்றது. எப்பேற்பட்ட பெரிய பிரச்சனைகளில் இருந்து எல்லாம் காத்து நின்ற இந்த அம்மா இன்று உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கின்ற சிறு பிரச்சனைகளிலிருந்து உன்னை மீட்டெடுக்க முடியாமல் நின்று கொண்டிருப்பதற்கு என்ன காரணம்? அதற்கெல்லாம் காரணம் என் குழந்தையே, இந்த பிரச்சனைகளிலும் உன்னுடைய தலையீடு அதிகமாக இருக்கின்றது என்பதுதான். தலையை கொடுத்து பிரச்சனையை இழுத்து கொண்டு வருகின்றாய் என்றுதான் அர்த்தம். இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை தான் முழுமையாக கொடுக்க நினைக்கின்றது. ஆனால் என் குழந்தை நீ அதை பெறுவதற்கு மறந்து நிற்பதற்கு காரணம் என்ன? கவனம் ஓரிடத்தில் உனக்கு இல்லை. உன்னுடைய கவனம் அங்கும் இங்குமாக சிதறிக்கொண்டு இருக்கின்றது. என் பிள்ளையே, உன்னுடைய கவனம் அங்கும் இங்குமாக சிதறிக்கொண்டே இருக்கின்றது. உனக்கு வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயத்தை விட வேண்டாம் என்று நினைக்கின்ற விஷயம் அதிகமாகவே இருக்கின்றது. அதனால் எதன் பக்கம் கவனத்தை செலுத்த வேண்டும் என்று தெரியாமல் என் குழந்தை நீ விழிபிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய். என் குழந்தையே, இந்த அம்மா சொல்வதை தெளிவாக கேள். எது உனக்கு வேண்டுமென்று நினைக்கின்றாயோ அதன் மீது முழு கவனத்தையும் செலுத்த தொடங்கினால், எது உனக்கு வேண்டாத விஷயமோ அது எல்லாம் உன்னை விட்டு தானாகவே விலகி ஓடிவிடும். தேவையில்லாத விஷயத்தின் மீது கவனம் செலுத்தினால் உன்னுடைய தேவையும் அதோடு சோர்ந்து போய்விடும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். எது வேண்டும், எதை பெற நினைக்கின்றோம், எதை பெற முயற்சி செய்கின்றோம்
என்பதில் எப்பொழுதும் நீ கவனமாக இரு என் பிள்ளையே. இந்த வாழ்க்கை நிச்சயமாக ஒரு சந்தோஷத்தை ஒளித்து வைத்திருக்கின்றேன். அந்த ஒளித்து வைத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய வெற்றியை உன் வாழ்க்கையில் ஒப்படைக்கத்தான் உன் அம்மா நான் கண்டிப்பாக செய்ய போகின்றேன். இந்த அம்மாவின் கண்களை காணும் பொழுது உனக்குள் என்ன தோன்றுகின்றது? இந்த அம்மாவின் கண்கள் உன்னோடு பேசுவதை எப்பொழுதாவது நீ உணர்ந்திருக்கின்றாயா? நான் உனக்கு தைரியத்தை கொடுக்கின்றேன். என் கண்களில் இருந்து உனக்கான சக்தியை நான் கொடுத்திருக்கின்றேன். உன்னால் முடியும் என்ற நம்பிக்கையை நான் உனக்கு கொடுக்கின்றேன். அப்படி நான் உனக்கு வாழ்க்கையில் கொடுக்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாமே உன்னை வாழ செய்திருக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை உன் கையால் பெற்றுக்கொள்ள கொடுத்திருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக என் குழந்தைக்கு வரவிருக்கின்ற அத்தனை நன்மைகளும் உன் கண் முன்னால் காட்டியிருக்க வேண்டும். இது நாள் வரையிலும் நீ உணர்ந்தாயோ இல்லையோ, இனியாவது இந்த அன்பினை நீ உணர்ந்து கொண்டு இந்த அம்மா உன்னை தேடி வருவதற்கான காரணத்தை புரிந்து கொண்டு செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் கவனத்தோடு செய்து கொண்டிரு. உனக்கான அத்தனையும் உன் வாழ்க்கையில்தான் கொண்டு வந்து சேர்க்கின்றேன். பல நாட்களாக சிரிப்பு என்பதே முகத்தில் இல்லாமல் சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்ற என் குழந்தை, இன்று இரவுக்குள் நிஜமாக முகம் மலர்ந்து நீ சிரிக்கத்தான் போகின்றாய். எனக்கு எதற்கம்மா இத்தனை சந்தோஷம்? என் கவலைகள் தீர்ந்தால் நானாக சிரிக்கப் போகின்றேன் என்றுதானே சொல்கின்றாய்? அதைத்தான் இந்த அம்மா சொல்கின்றேன். உன் கஷ்டங்களை தீர்த்து கொடுக்கின்றேன் என்று நீயாகவே மனமகிழ்ந்து சந்தோஷப்பட்டு சிரிக்கத்தான் போகின்றாய். நீயாகவே இன்று முழுமையான மனநிறைவை அடைந்துவிடத்தான் போகின்றாய். பொதுவாக ஒருவருடைய ஒரு சிறு புன்னகை அவர்களினுடைய ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றும். அதுபோலத்தான் இன்று உன்னுடைய புன்னகையானது ஒட்டுமொத்த மனநிலையை மாற்ற வேண்டும். உன் மனதிற்குள் தேவையற்று இருக்கின்ற சிந்தனைகள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி உனக்கு நல்லது நடக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் நீ எதை எதிர்பார்க்கின்றாயோ அது உன் வாழ்க்கையாகவே உன் கையில் தவழ வேண்டும் என் குழந்தையே. இதையெல்லாம் செய்து கொடுக்க இந்த அம்மா நான் தயாராகிவிட்டேன். இதையெல்லாம் பெற்றுக்கொள்ள என் குழந்தை நீயும் தயாராக இருந்துவிட்டால் போதும். என்றென்றும் உன்னுடைய சந்தோஷம் உன் வசமாக மாறும். நீ கேட்பதை எல்லாம் உன்னுடையதாக, நீ எதிர்பார்க்கின்ற அத்தனையும் உன் வாழ்க்கையின் வசமாக்கி நீ நிம்மதியாக பெற்றுக்கொள்வாய். எப்பொழுதும் எல்லாமும் நிரந்தரமல்ல என்பதனை உணர்ந்து கொண்டு வருகின்ற சோதனைகளை கடந்து வெற்றி பெற என் குழந்தை, இந்த அம்மா என்னை எண்ணிக்கொண்டு உன்னுடைய முயற்சிக்கும் உழைப்பிற்கும் என்ன கிடைக்கப் போகின்றது என்பதனை இன்று நான் சொல்லிவிடுகின்றேன். எல்லா விஷயங்களையும் உனக்கு நினைவுபடுத்த காத்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சோதனைகளும், உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் உன் கண் முன்னால் நிகழ்த்த நான் தயாராக இருக்கின்றேன். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து மீட்டு கொண்டு வர இந்த அம்மா எப்பொழுதும் நான் தயாராக இருக்கின்றேன். எதற்காகவும் என் கண்களில் கிடைக்கின்ற சந்தோஷத்தை மட்டும் தொலைத்து விடாதே. தேடி வந்த அம்மாவை உதாசீனம் செய்து விடாதே. இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. அது என்ன என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. அது நல்ல சக்தியா தீய சக்தியா என்பதனை நீ தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல என்னவெல்லாம் செய்ய வேண்டும் அதை செய்துவிட வேண்டும். ஒருவேளை அது உன்னை பின்தொடர்ந்து வருவது நல்ல சக்தியாக இருக்கும் பட்சத்தில் என் குழந்தை, நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் உன்னை பின்தொடர்ந்து வருவது தீய சக்தியாக இருக்கும் என்றால் நிச்சயமாக என் குழந்தை, நீ உடனடியாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அல்லவா? உடனடியாக அந்த தீய சக்தியினை அங்கிருந்து விரட்டுவதற்கான முயற்சிகளை நீ செய்ய வேண்டும் அல்லவா? அது அப்படி பின்தொடர்ந்து வரும் பொழுது உனக்கு பல பிரச்சனைகள் அந்த சக்தியால் வரும் ஏற்படுத்தக்கூடும். இதுவெல்லாம் உன் அம்மா நான் உனக்கு சொல்கின்ற நல்ல விஷயங்கள் என்பதனை புரிந்து கொள். எத்தனை பேருக்கு தான் இது தெரியும்? இது போன்ற சக்திகளின் நடமாட்டம் இருக்கின்றது என்று என்
என் குழந்தையே, உனக்கு தெரிந்திருக்கின்றது என்றால் நீ எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலி என்பதனை நீ தெரிந்து கொள். என் குழந்தையே, உனக்கு இது உடனடியாக தெரிகின்றது. உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னால் அதன் பின்னால் தெரிந்து கொள்ள முடிகின்றது என்றால் அதற்கு பின்னால் இருக்கின்ற இந்த அம்மாவினுடைய அன்பினை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா என் பிள்ளையை பயமுறுத்த வேண்டும் என்று ஒரு துளி அளவு கூட நான் நினைத்ததே இல்லை. என் குழந்தை, நீ தெய்வ சக்தி படைத்த குழந்தை அல்லவா? தெய்வ சக்தியினை அதிகமாக பெற்றிருக்கின்றாய் அல்லவா? தெய்வங்களை கண்டு தெய்வங்களின் வாக்கினை பெறக்கூடிய அளவிற்கு உனக்கு அதிர்ஷ்டம் உள்ளது அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நாளை யாரோ ஒருவர் உன் பின்னால் ஒரு உருவம் வந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லி அதை நீ தெரியாத அளவிற்கு சென்றுவிடக் கூடாது என்றுதான் உன் அம்மா நான் உனக்கு முன்கூட்டியே சொல்லிவிட வந்திருக்கின்றேன். என் தங்கமே, எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் இது போன்றும் ஒரு நிகழ்வு வாழ்க்கையில் நடந்திருக்கின்றதா? அப்படி நடந்தாலும் வந்தார்கள் என்று நீ யோசிக்கலாம். என் தங்கமே, உன்னுடைய இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போன ஒருவரினுடைய ஆத்மாவானது சில நாட்களாகவே உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வருகின்றது. இந்த அம்மா அதனை கண்டுவிட்ட பிறகு, எதற்கு இங்கே சுற்றி கொண்டிருக்கின்றாய்? நீ இருக்க வேண்டிய இடத்தில்தானே இருக்க வேண்டும். என் பிள்ளையின் வீட்டில் உனக்கு என்ன வேலை என்று கேட்ட பொழுதுதான் அந்த ஆத்மா என்னிடத்தில் சொன்ன விஷயம், எனக்கும் என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்றுதான் ஆசையாக இருக்கின்றது. ஆனால் சில விஷயங்கள் என்னை அங்கே செல்ல விடாமல் தடுத்து கொண்டு இருக்கின்றது. எனக்கு என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேசியாக வேண்டும். என் மனதில் தோன்றுகின்ற சில விஷயங்களை அவர்களிடத்தில் சொல்லிவிட்டால் நான் மனநிறைவோடு இங்கிருந்து சென்று விடுவேன். சில விஷயங்களை நான் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் விட்டுவிட்டேன். அதற்கு சரியான நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது. இப்பொழுதும் சொல்லாமல் நான் சென்று விட்டால் இனி காலம் முழுவதும் என்னால் அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது. இதற்கு நீங்கள்தான் துணையாக நிற்க வேண்டும் அம்மா என்று என்னிடத்தில் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டது. என் தங்க குழந்தையே, இப்படி இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது. அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து என் வீட்டில் உள்ளவர்களிடம் பேச வைக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கோரிக்கை வைத்தது. என் தங்கமே, இப்படி மனதிலே எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் உன் குடும்பத்திற்காக பேச வேண்டும் என்று கேட்ட ஆத்மாவிற்கு நான் அந்த வாய்ப்பு வழங்குவது தானே முறையாக இருக்கும். அதனால் இந்த அம்மா அந்த ஆத்மாவிற்கு அந்த வாய்ப்பினை கொடுக்க முடிவுகள் செய்து இப்பொழுது உன்னோடு பேசுவதற்காக வரவழைத்திருக்கின்றேன். என் பிள்ளையே, அந்த ஆத்மாவானது உன்னிடத்திலே என்ன பேசுகின்றார்கள் என்பதனை நான் என் மூலமாக உன்னிடத்தில் பேசி சொல்கின்றேன். இந்த அம்மாவிடத்திலிருந்து தான் அவர்கள் மனதில் பேச நினைப்பதை எல்லாம் பேச முடியும். என் தங்கமே, நேரடியாக ஒரு ஆத்மாவின் குரலை உன்னால் அத்தனை சுலபமாகவெல்லாம் கேட்டுவிட முடியாது. இந்த அம்மா அதற்காகத்தான் இன்று இந்த உதவியை செய்கின்றேன். என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன். உங்கள் எல்லோரையும் நான் இனி காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன். என் வாழ்க்கையில் நிறைவாக இருந்து என்னால் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களால் எனக்கு எந்த கஷ்டங்களும் இதுநாள் வரையிலும் வந்தது கிடையாது. நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை அத்தனை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருந்தேன். என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன். உங்கள் எல்லோரையும் இனி நான் காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன். உங்களோடு இருந்த இந்த காலகட்டம் குறைவாக இருந்தாலும் எனக்கு கிடைத்த சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் ஏராளமாக இருந்தது. அதனால் எனக்கு எந்த ஒரு கவலையும் இதுவரையில் இருந்ததே கிடையாது.
நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். ஆனால் இவ்வளவு காலம் எனக்கு சீக்கிரமாக என்னுடைய ஆயுள் முடிந்துவிடும் என்று எனக்கு முன்பே தெரியாது. அது தெரிந்திருந்தால் நிச்சயமாக என் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் உங்களிடத்தில் சொல்லியிருப்பேன். ஆனால் எல்லோரும் நினைப்பது போலத்தானே நானும் நினைத்திருந்தேன். எனக்கும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை கிடையாது. மற்றவர்கள் சொல்வது போல எதற்காக பிறந்தோம், நாம் ஏன் பிறந்தோம் என்று ஒரு நாளும் நான் நினைத்தது கிடையாது. வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன். என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிராசையாகும்படி இந்த உலகத்தில் விட்டு செல்ல வேண்டிய காலகட்டம் கட்டாயம் வந்துவிட்டது. என்னுடைய கடமை இங்கே சரியாக முடிவதற்கு வந்துவிட்டது. இன்று நான் உங்களோடு பேச வந்ததற்கு முக்கியமான காரணம், சில விஷயங்களை எல்லாம் உங்களோடு சொல்லாமல் விட்டுவிட்டேன். எப்படி நடக்கும் என்று தெரியாமல் நான் சில விஷயங்களை செய்தும் முடித்துவிட்டேன். அதற்காக உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். இதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இன்று நான் வந்திருக்கின்றேன். உங்களை நான் மனதார வணங்குகின்றேன். இந்த வாய்ப்பினை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ள விரும்புகின்றேன். அதனால்தான் என் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லிவிடுகின்றேன். சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து என்னுடைய வார்த்தைகளை கேட்டாலே போதும். என்னுடைய அன்பினை புரிந்து கொண்டு அதுவே எனக்கு போதும். நான் நிச்சயமாக இங்கிருந்து நல்லபடியாக சென்று விடுவேன். இன்று உங்களோடு பேச வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம், நான் சில விஷயங்களை சொல்லாமல் விட்டுவிட்டேன். இப்படி நடக்கும் என்று எனக்கு ஒரு நாளும் தெரியாமல் சில விஷயங்களை செய்துவிட்டேன். அதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளத்தான் வந்திருக்கின்றேன். என் மனதில் நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா? நான் உங்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். உங்களின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க முடியாமல் போனாலும் இனிமேல் அதையெல்லாம் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னால் ஆன முயற்சிகளை எல்லாமே செய்து கொண்டிருந்தேன். ஆனால் முழுமையான பலன்களை கொடுப்பதற்கு முன்பாகவே இது போன்று நடந்துவிட்டது. அதனால் நான் ஏதேனும் குற்றம் குறைகள் செய்திருந்தாலும், ஏதேனும் உங்களுக்கு மனதிற்குள் கஷ்டத்தை தந்திருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள். நான் எப்பொழுதும் உங்கள் மீது உண்மையான அன்பினைத்தான் வைத்து கொண்டிருக்கின்றேன். நான் ஒரு நாளும் மனதில் ஒன்றும் வெளியில் ஒன்றுமாக ஒரு நாளும் நான் நடந்து கொண்டது இல்லை. அதனால் என்னவோ என்னுடைய குணங்கள் சிலருக்கு இங்கே பிடிப்பதே இல்லை. எதுவாக இருந்தாலும் என்னோடு இருக்கின்ற என் குடும்பத்திற்கு தெரியும் அல்லவா நான் யார், என்னுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று. அதனால் என்னுடைய அன்பினை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அதனை இங்கிருந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருந்தது. நானும் அங்கும் அங்கும் ஓடி ஓடி மீண்டும் என்னுடைய உயிரை மீட்டெடுத்து விடலாம் என்றுதான் முயற்சி செய்தேன். ஆனால் அப்பொழுது என்னால் அதையெல்லாம் செய்ய முடியவில்லை. உயிரற்ற உடலாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன். நாட்கள் செல்ல செல்ல இதை எனக்கு ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டது. இனிமேல் இதுதான் என்னுடைய உலகம். மீண்டும் அங்கே செல்ல முடியாது என்பதனை நான் புரிந்து கொண்டேன். செல்ல முடியாவிட்டாலும் ஆத்மா என்று ஆன பிறகு என்னுடைய உலகத்தில் இருந்தால்தான் எனக்கு சந்தோஷம். மீண்டும் மனித வாழ்க்கைக்குள் என்னால் நுழைந்துவிட முடியாது. எனக்காக இத்தனை காலமும் அன்போடு பழகி எனக்கு எல்லாம் செய்த உங்களுக்கு நான் சொல்கின்ற விஷயம் ஒன்றுதான். நடந்தது எல்லாம் நடந்துவிட்டது. நடந்த விதையை யாராலும் இனி மாற்ற முடியாது. இனி நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அது நடக்காது. அதனால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் அந்த ஆத்மா மனது வேதனைப்பட்டு உன்னோடு பேசுகின்றது. என் தங்க குழந்தையே, யார் உன்னை விட்டு சென்றாலும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. உனக்காக எப்பொழுதும் நான் இருந்து கொண்டே இருப்பேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.
நீ விடுதலை கொடுக்க மாட்டாயா என்று என் பிள்ளை, நீ என்னை பார்த்து கேட்கின்ற விஷயத்திற்குத்தான் நான் முடிவினை கட்டப் போகின்றேன். இன்னமும் சுருக்கமாக உனக்கு சொல்ல வேண்டும் என்றால், உன்னுடைய பிடிவாதம் இந்த அம்மாவினிடத்தில் ஜெயித்து விட்டது என்பதுதான் உண்மை. என் குழந்தைக்கு எந்த ஒரு விஷயம் வேண்டும் என்று அடம்பிடித்து இத்தனை காலமும் நீ நின்று கொண்டிருந்தாயோ, அந்த ஒரு விஷயத்திலிருந்து உன் அம்மா நான் உனக்கு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று என் முன்னால் கதறி அழுதாயோ, அந்த விஷயத்தை இன்று உனக்கு நான் முடித்து வைக்கின்றேன். என் பிள்ளையே, சுற்றி இருக்கின்ற உறவுகளையெல்லாம் நம்புவதை விட்டுவிட்டு சற்று விலகி நிற்பதுதான் எல்லோருக்குமே நல்லது. ஏனென்றால் யாருடைய குணம் எப்பொழுது எப்படி மாறும் என்று யாராலும் கணித்துவிட முடியாது. ஒருவரிடத்தில் நல்லபடியாக பேசிக்கொண்டு வந்திருப்பாயானால் அவர்கள் மனதிற்குள் என்ன இருக்கின்றது என்று உன்னால் ஒரு பொழுதும் தெரிந்து கொள்ள முடியாது. அவர்களுக்குள் 1000 விஷயங்கள் ஓடும். உனக்கு செய்து தருவேன் என்று வாக்குறுதியை கொடுப்பார்கள். ஆனால் அதன் பிறகு பார்த்தாயானால் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் சற்றென்று இவர்களுக்கு முடியாது என்று சொல்லிவிடுவார்கள். மனதிற்குள் அவர்கள் நினைப்பது, நீ சொல்வதை சொல்லிவிட்டு போ, நான் எதற்காக உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள். இது போன்ற போலிகள் அதிகமாக